ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கார்னாட் இன்ஜின் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதோட எஃபிஷியன்சி நீட்டா இது வந்து 40% அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் அ கார்னாட் இன்ஜின் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் சிங்க். ஓகேங்களா? டிவைட் பை டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸ். சரி, இதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ 1 மைனஸ் இந்த டி சிங்க் நமக்கு எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? சோர்ஸ் எவ்வளவு? அது வந்து 500 அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.4. அப்போ இந்த 1 மைனஸ் இங்கிட்டு வரும்போது 0.6 வந்துடும். ஸோ 0.6 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு டி சிங்க் டிவைட் பை 500 கெல்வின். ஓகேங்களா? அப்போ 500 into 0.6 நமக்கு 300. ஸோ 300 தான் வந்து நமக்கான சிங்கோட டெம்பரேச்சர், ஆர்எல்ஸ் நம்ம எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அந்த கார்னாட்டோட எஃபிஷியன்சி வந்து 50% இருக்குது அப்படின்னா அதோட இன்டேக் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? இந்த சேம் எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மைனஸ் டி சிங்க் டிவைட் பை டி சோர்ஸ். ஸோ இதோட வேல்யூ இப்போ 0.5 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 1 மைனஸ் 0.5 இந்த சைடு போகையில 0.5 தான். ஸோ 0.5 which is equals to T of sink divided by T of source. இப்போ T of sink வந்து சேம் எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் தான் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்டேக் எவ்வளோ அப்படின்னு வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ 0.5 which is equals to 300 divided by T of source. So எனக்கு source இந்த சைடு வரும்போது 300 divided by 0.5. So 300 divided by 0.5 எனக்கு போடல. ஸோ எனக்கான ஆன்சர் வந்து 600 கெல்வின். ஓகேங்களா? அப்போ எனக்கு இன்டேக் டெம்பரேச்சர் வந்து 600 கெல்வின். ஓகே, தேங்க்யூ.